வழக்குகளை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சதோட இல்லாம இது வந்து ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது கட்சி விட்டு வெளியே போன ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரும் ஒருங்கிணைச்சா நாம சட்டமன்ற தேர்தலில் திமுக அகற்றது வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம 10 நாள் காலக்கெடு கொடுத்திருந்தாரு. காலக்கெடு கொடுத்த ஒரு சூழ்நிலையில பொதுச் செயலாளரான அவர் என்ன பண்ணியிருந்தாரு, செங்கோட்டையனை வந்து கட்சி விட்டு நீக்கியிருந்தாரு. இந்நிலையில இந்த கருத்துக்கு வந்து டிடிவி தினகரன் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. எப்படின்னா இவரோட ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து அதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா பாஜகவும் தலையிட்டு இந்த விவகாரத்துல எல்லா கட்சிகளுமே இதை வந்து வரவேற்ற ஒரு சூழ்நிலையில அவர் தொடர்ச்சியா அவருக்கு ஆதரவாக இருந்த அனைவரையுமே நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வந்துட்டு இருந்தது. அதன் அடிப்படையில ஏறத்தாழ திருப்பூர் எம்பில இருந்து எல்லாருமே வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டாங்க. இந்நிலையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சர் மற்றும் மண்டல பொறுப்பாளருமான உடுமலை சண்முகவேலு தலைமையில திருப்பூர் மாநகராட்சி முன்னாள் மேயர் விசாலாட்சி